ஹாய் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கமுங்க. ரொம்ப நாளாக ட்ரை ஃப்ரூட் வந்துட்டு ஸ்மூத்தி பண்ணி கொடுக்கணுன்ட்டு வாங்கி வைக்கணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன். அதை வாங்கியாச்சு. இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா, காலையில் தோசை ஊற்றி கொடுத்து சப்பாத்தி போட்டு லஞ்சுக்கு கொடுத்து விட்டுட்டேங்க. ட்ரை ஃப்ரூட் அந்த ஜூஸ் அடித்து அந்த ஸ்மூத்தியை வந்துட்டு காலையில் அவர் குடிச்சிட்டாரு. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை கொடுத்து அனுப்பி விட்டாச்சுங்க. இன்றைக்கி ஏன் இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டேன் அப்படின்னா, எனக்கு கல்யாணக்கார வீடு, அதனால் கல்யாணத்துக்கு போயிட்டு என்னுடைய கஸ்டமரை கூட்டிக்கிட்டு சைட் விசிட் போகணும். அதனால தான் நான் கல்யாணக்கார வீடு போகிறதுனால சமைச்சா வேஸ்ட்டாக போயிடுன்னு சொல்லிவிட்டு சப்பாத்தியோடு முடிச்சுக்கிட்டேங்க. காலையில் அவங்கள அனுப்பி விட்றதோடு வந்துட்டு கல்யாணக்கார வீட்டுக்கு கிளம்பி நான் போயிட்டே அதை நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா மறந்துட்டேங்க. கல்யாணக்கார வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு மொய் எழுதிட்டு 2 மணி போல் என் கஸ்டமர் சிவங்க, அவங்கள அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கிட்டு நாங்கள் இன்றைக்கி மதுரை கிளம்பிட்டோம். இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, மதுரையில் போயிட்டு ஒரு பிளாட்டு பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் வத்தலக்குண்டு போய் பிளாட்டு வாங்கணும்னு சொன்னார் அவர். அதனால் அவரை காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறோங்க. வத்தலக்குண்டில் ஒரு 7 பிளாட்டு புக் பண்ணணும்னு சொன்னார். அதனால் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோங்க. மதுரைக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ பிஸியாக இருக்குதுங்க அந்த ஊர். கஜ 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 கஜன்னு வண்டியும் காரும். நான் இப்போ புதுசாக போகலை, இருந்தாலும் எப்போ போனாலும் ஆச்சரியமாக இருக்குது. எல்லோரும் எங்கே தான் போகிறாங்களோ எங்கே தான் வராங்களோ அப்படிங்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்குது. மதுரையில் இருக்கிற சரவணா ஸ்டோருங்க இது. இதை ஏன் நான் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்தேன் அப்படின்னா, அந்த ஜன்னலில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கோயில் இருக்கிற மாதிரி அவ்வளோ தேனி கூடு கட்டி இருக்குது. சூப்பராக இருந்ததுங்க. அதனால தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்தேன். பாருங்களேன், மதுரையில் என்ட்ரு ஆனோடனேயே எந்த பக்கம் பார்த்தாலும் மலைகளும் வயல்வெளிகளும் பச்சை பச்சைன்னு இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னா, எங்கள் ஊர் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டாக எங்கே பார்த்தாலும் எரிஞ்சு போய் கிடக்குதுங்க, காஞ்சு போய் கிடக்குது. எந்த இடத்துலையும் பச்சையாகவே இல்லை. அதனால் இந்த பக்கம் பார்த்தோன்னே கண்ணெல்லாம் அப்படியே குளுன்னு ஆயிடுச்சு. அதனால தான் இதை வீடியோ எடுத்தேன். சூப்பராக நாங்கள் இன்றைக்கி மதுரையில் போய் சைட்டை காமிச்சிட்டு வத்தலக்குண்டு கிளம்புனா, வத்தலக்குண்டுக்கு நாங்கள் போகிறப்ப 7:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க, இருட்டாயிருச்சு. இருந்தாலும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மதுரையில் இருக்கிற சைட்டு வந்துட்டு ஒரு 1.5 ஏக்கர்கிட்ட அவங்க வந்துட்டு பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வத்தலக்குண்டில் இருக்கிற சைட்டு வந்துட்டு இதுதான் மதுரை சைட்டு. வத்தலக்குண்டில் இருக்கிற சைட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அங்கே வந்துட்டு ஒரு 2 பிளாட்டு தான் இப்போதைக்கு புக் பண்ணியிருக்காங்க. எப்படியோ இந்த தடவை வந்துட்டு கஸ்டமரை கூப்பிட்டு போய் சைட்டு காமிச்சிட்டு நாங்கள் ரிட்டன் வரப்போ வீட்டுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. நைட்டு 1 மணி 1:10 ஆயிடுச்சு. இதுதான் வத்தலக்குண்டு சைட்டு. நாங்கள் அப்படியே வர வழியில் மதுரையில் ஆரப்பாளையத்தில் வந்து சூப்பராக சாப்பிட்டோங்க. சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாய்.